Hi friends, welcome back to our channel. இந்த வீடியோல falafel எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து வெள்ளை கொண்டக்கடலை தான் எடுத்துக்கணும். அதை மினிமம் 8 hours ஆச்சும் ஊற வச்சு எடுத்துக்கங்க. அதுக்கு அப்புறம் இது கூட ஒரு பல்லாரி வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு துண்டு இஞ்சி, தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு ஜீரகத்தூள், மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வடைக்கு அரைப்போம் இல்லையா, அதே மாதிரி நல்லா கெட்டியான பதத்தில் அரைச்சி எடுத்துக்கங்க. அப்புறம் இது கூட கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்துட்டு மிளகுத்தூள் வந்து சேர்க்க மறந்துட்டேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா காரம் அவ்வளோவா இருக்காது, அதனால் இது கூடவே வந்து ஒரு கார சட்னியும் ரெடி பண்ணிடலாம். 7-8 மிளகாவை சுடு தண்ணியில் போட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளியை சுட்டு எடுத்துக்கலாம். ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு தான் இந்த சட்னி வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா சட்னிக்கு வந்து நல்ல கலர் கொடுக்கும், அதே சமயம் நல்ல காரமாகவும் கூட இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹமஸோடு சாப்பிட்றத விட இந்த மாதிரி கார சட்னியோடு சாப்பிட்றது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் கூட இருக்கும். ஸ்கின் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மிளகாவை சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துடலாம். கூடவே ஒரு துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு சேர்த்துட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவுலேருந்து கொஞ்சம் எடுத்து மசால் வடைலாம் தட்டுவோம்ல, அந்த மாதிரி தட்டிட்டு ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு சேர்த்துட வேண்டியது தான். இதை வந்து ரவுண்ட் ஷேப்பில் செஞ்சோம் அப்படின்னா குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், அதே சமயம் கிறிஸ்பியாகவும் கிடைக்காது. இந்த மாதிரி செய்கிறப்ப சீக்கிரம் வேலையும் முடிஞ்சிடும், நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக செய்கிற ரெசிபி, ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து 2 பக்கமும் செவந்ததுக்கப்புறம் எடுத்துட வேண்டியதான். இது வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணாலும் கூட ஆயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட இழுக்காது. ஒருவேளை தண்ணி அதிகமாக சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா அப்போ வந்து கொஞ்சம் கடலை மாவு இல்லை அரிசி மாவு 2ல் ஏதாச்சும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஆயில் வந்து நல்லா இழுத்துரும். எனக்கு வந்து எதுவுமே தேவைப்படலை, ஏன்னா நான் கெட்டியாக அரைச்சிட்டேன் இல்லையா, அதனால் தேவைப்படலை. அவ்வளோதான், ஃபலாஃபல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.